வணக்கம் பிள்ளைகள், ஜியோ மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய காணொலியானது தரம் 9 புவியியல் பாடத்தின் 4வது தேர்ச்சியாக காணப்படுகின்ற சூழலியல் சமநிலை என்னும் பகுதியில் சூழலியல் சமநிலையின் முக்கியத்துவம் சம்பந்தமாக இன்றைய காணொலியில நம்ம காண இருக்கின்றோம். அந்த வகையில இந்த பாடத்தினுடைய உள்ளடக்கங்களை பார்க்கும்போது முதலாவது சூழல் என்ற என்னன்னு பார்ப்போம். அடுத்த சூழல் சமநிலை தொடர்பான விடயங்கள் பார்ப்போம். அடுத்த சூழல் சமநிலையின் முக்கியத்துவம் சம்பந்தமான விடயங்களும் சூழலை பாதிக்கின்ற காரணிகள் மற்றும் அதோடு தொடர்புடைய வினாக்களை தான் இன்றைய காணொலியில நம்ம காண இருக்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னா சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிருள்ளதும் உயிரற்றதுமான கூறுகளை உள்ளடக்கியதே சூழல். அதாவது உயிருள்ளது உயிரற்றது சொல்லும் போது எது வரப்போகின்ற பிள்ளைகள், உயிருள்ள என்று சொல்லுகின்ற பூமியில வாழ்கின்ற உயிருள்ள பொருட்கள் அனைத்தும் உயிருள்ள சூழல் என்று சொல்லியும், உயிரற்ற பொருட்களாக காணப்படுகின்ற அனைத்தும் உயிரற்ற சூழலாக காணப்படுது. அப்போ உயிருள்ளதும் உயிரற்றதும் சேர்ந்துதான் என்னது நாம் வாழ்கின்ற சூழலாக காணப்படுகின்றது. பாருங்க, இதுல உயிருள்ள சூழல் என்று சொல்லப்படுகின்றது தாவர விலங்குகள் அதோட மனிதன் எல்லாம் என்னது உயிருள்ள சூழலாக காணப்பட, உயிரற்ற சூழல் என்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சூரிய சக்தி, காற்று, நீர், மண், நில உருவங்கள் மற்றும் பாறைகள் என அனைத்தும் உயிரற்ற சூழலாக காணப்படுகின்றது. அப்ப இந்த உயிருள்ள சூழலும் உயிரற்ற சூழலும் சேருகின்ற போதுதான் முழு சூழலாக காணப்படுகின்றது. பாருங்க, சூழல் தொகுதியில உள்ள உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் பரஸ்பர தொடர்பினை பேணுகின்றது. இந்த பூமியில வெறுமனே உயிருள்ள கூறுகள் மட்டும் வாழ இயலாது. என்னது உயிருள்ள கூறுகள் வாழ வேணும் என்றால் இங்க உள்ள உயிரற்ற கூறுகளினுடைய தேவையும் அதன் மூலமாக என்னது உயிருள்ள கூறுகள் தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தக்கூடியதாக இருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் தமக்கிடையே பரஸ்பர உறவை வச்சிருக்குது. அதாவது உயிருள்ள கூறுகள் இல்லாம உயிரற்ற கூறுகளால ஒன்றும் செய்ய இயலாது. அதே மாதிரி உயிரற்ற கூறுகள் இல்லாம உயிருள்ள கூறுகளும் தன்னுடைய வாழ்க்கையை நடாத்த முடியாத தன்மையை காணக்கூடியதாக இருக்கு. அப்ப உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் இணைகின்ற போதுதான் இந்த சூழல் ஒரு நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை காணக்கூடியதாக இருக்கு. பாருங்க, இவ்வாறான தன்மையை தான் என்னன்னு சொல்ல போறோம், சூழல் சமநிலையில தங்கி இருக்கு. அதாவது உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் ஒரு பரஸ்பர உறவு ஒரு பரஸ்பர தொடர்பு ஒன்று பேணுகின்ற போதுதான் அது என்னதாமா சூழல் சமநிலையை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது. இதுல ஏதாவது ஒன்று பாதிப்பை ஏற்படுத்துகின்ற போது அது சூழலினுடைய சமத்துவத்தை பேணக்கூடியதாக இல்லாமல் சூழல் சமத்துவத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களாக மாறக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்னேன், சூழல்னு சொல்ற உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் சேர்ந்துதான் சூழல்னு சொல்ல போறோம். இந்த பூமி என்று நடுவுல காட்டப்பட்ட பூமி காணப்படுது பிள்ளைகள். பூமிக்கு மேல பாத்தீங்கன்னா உண்டு வானமாரி மற்ற நீர், நிலம். அதாவது நீர், நிலம் மற்றும் ஆகாயம். அதாவது கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் என்னது அடிப்படையான சூழலாக காணப்படுகின்றது. அப்ப கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் என்பவற்றோடு சேர்ந்து கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் என்பவற்றோடு சேர்ந்து உயிர்கோளமும் இணைகின்ற போதுதான் அது என்னது சூழலாக உருப்பெற போகின்றது. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சூழலியல் சமநிலை. இப்ப சூழல் என்னன்னு பார்த்தோம் பிள்ளைகள். சூழல் சொல்றது புவியிட மேற்பரப்புல காணப்படுகின்ற உயிருள்ள உயிரற்ற கூறுகளினுடைய தொகுப்பாக காணப்படுறதான் சூழல் என்று சொல்றோம். இந்த சூழல் என்ன செய்யப்படுது, சமநிலையாக இருக்க வேண்டும் என்று ஒன்றோடு ஒன்று பரஸ்பர தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பார்த்திருக்கோம். பாருங்க, அடுத்தது புவியில் உள்ள அனைத்து தாவர விலங்குகளும் உயிர் சமூகம் எனப்படுகின்ற தாவர விலங்குன்னு சொல்ல போறது மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, மனிதன் இவ்வளவு சேர்ந்து என்னன்னு சொல்ல போறோம் விலங்குகள் என்று சொல்ல போறோம். அப்ப பூமியில காணப்படுகின்ற தாவர விலங்குகள் உயிர் சூழல் என்று சொல்ல போறோம். இந்த உயிர் சூழல்ல வாழுகின்ற இந்த உலகத்துல உள்ள அனைத்தும் என்னது இயற்கையில ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு எதிர்த்தாக்கம் புரிந்து, சரியா, அதாவது இயற்கையில ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு எதிர்த்தாக்கம் புரிந்து சூழலியல் பண்புகளை பாதுகாக்கின்ற தன்மையைத்தான் சூழலியல் சமநிலை என்று சொல்ல போறோம். அதாவது உயிர் சூழல்ல வாழ்கின்ற மிருகங்கள், பறவைகள், தாவரங்களா இருக்கலாம். அவை என்ன இயற்கையாக ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு எதிர்த்தாக்கம் புரிந்து சூழலியல் பண்புகளை பாதுகாக்கின்றத என்னன்னு சொல்ல போறோம் சூழலியல் சமநிலை என்று சொல்லி நம்ம வரைவிலக்கணப்படுத்த போறோம். அடுத்த பாத்தீங்கன்னா இது என்னது உணவு சங்கிலியினுடைய படமாக காணப்படுகின்றது. உணவு சங்கிலி என்று சொல்லுகின்ற போது அனைத்துமே என்னது புவியிட மேற்பரப்புல காணப்படுகின்ற சூரியன், வளி, நீர், மண் என்பன உயிரற்ற சூழலாகவும் ஏனைய தாவர விலங்குகள் உயிருள்ள
கூறுகளாகவும் காணப்படுகின்றது. முதலாம் உற்பத்தியாகி என்று சொல்லப்படுகின்ற தாவரங்கள் தன்னுடைய உயிர் வாழ்க்கைக்கும் உணவு தயாரிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா உயிரற்ற சூழல்ல காணப்படுகின்ற சூரியன்ல இருந்தும் வளியில இருந்தும் நீர்ல இருந்தும் மண்ணில இருந்து தனக்குரிய சத்தை பெற்றுக் கொள்ளுகின்றது. அப்ப தாவரங்கள் வளரணும்னா உயிரற்ற சூழல் அவசியமா இருக்கு. அந்த தாவரங்களை நம்பிதான் ஏனைய உயிரினங்கள் வாழக்கூடியதா இருக்கு. பாருங்க, முதலாம் நிலை உற்பத்தியாக்கி என்று சொல்லப்படுகின்ற இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது தாவரங்கள். அந்த தாவரங்கள் வளர வேணும்டா இங்க சொல்லப்பட்டிருக்க சூரியன் வளி நீர் என்பன உதவியா இருக்கு. அந்த தாவரங்களை அடிப்படையாக கொண்டுதான் தாவர உண்ணியா இருக்கலாம். அந்த தாவர உண்ணிய உண்ணுகின்ற அனைத்து உண்ணிகளா இருக்கலாம், அல்லது மாமிச உண்ணிகளா இருக்கலாம். எல்லாம் இதோடு தொடர்புபட்டது பிள்ளைகள் என்ன அனைத்தும் உயிருள்ள உயிரற்ற கூறுகளினுடைய தொகுப்பாக இருக்கின்றது நம்ம அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு. அதாவது மனிதன் தனித்து பூமியில வாழ முடியாது. ஏற்கனவே உயிருள்ள சூழலா இருக்கலாம், உயிரற்ற சூழலா இருக்கலாம். ரெண்டோடு தொடர்பு பட்டவனாகத்தான் மனிதன் காணப்படுகின்றான். அதுலயும் குறிப்பா மனிதன் என்று சொல்லப்படுகின்ற இருக்கிற விலங்குகளே உன்னதமான விலங்காக காணப்படுகின்ற மனிதன் ஏனைய சூழலோட எவ்வாறு இடைத்தாக்கம் புரிஞ்சிருக்கிறான் என்று பாத்தீங்கன்னா மனிதன் சூழல்ல அத்தியாவசியமான உயிரினம். சரியா, ஏனைய உயிரினங்கள் போல ஒரு உயிரினமாகத்தான் மனிதன் காணப்படுகின்றான். ஆனாலும் ஏனைய உயிருள்ள உயிரற்ற கூறுகளோடு ஒப்பிடுகின்ற போது சூழல்ல காணப்படுகின்ற முதன்மையான ஒன்றாக முதன்மையான ஒரு அங்கியாக காணப்படுகின்றவன் தான் மனிதனாக காணப்படுகின்றான். இந்த மனிதனுக்கும் சூழலுக்கும் இடைத்தாக்கம் காணப்படுகின்றது. சூழல்னு சொல்ல போறது உயிருள்ள உயிரற்ற கூறுகளாக மனிதன் தவிர்ந்த ஏனைய உயிருள்ள உயிரற்ற கூறுகளை ஏனைய சூழல் சொல்லப்போறோம். மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான இடைத்தாக்கம் எவ்வாறு காணப்படுது என்று பார்ப்போம். அடுத்தது பிள்ளைகள் தாவரத்துக்கும் விலங்குக்கும் இடையிலான இடைத்தாக்கம். தாவரங்களும் விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று இடைத்தாக்கம் புரிந்ததாக தான் காணப்படுது. எவ்வாறுண்டா தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்கின்ற ஒளித்தொகுப்பின் மூலமாக ஆக்சிஜனை வெளிவிடுது. மனிதர்களோ ஏனைய விலங்குகளோ என்ன செய்யறாங்க, அந்த ஆக்சிஜனை தங்களுக்கு தேவையான சுவாசத்துக்கு பயன்படுத்துகிறான். அந்த மனிதனும் விலங்குகளும் வெளிச்சுவாசம் மூலம் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகின்றான். அந்த கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் தன்னுடைய ஒளித்தொகுப்புக்கு பயன்படுத்துகின்றது. இவ்வாறு தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலையும் இடைத்தொடர்பு காணப்படுகிறது நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு உயிர் வாழுகின்ற பௌதிக சூழலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்பவனாக காணப்படுகின்ற மனிதனும் ஏனைய விலங்குகளும் பிள்ளைகள் உயிர மேற்பரப்புல காணப்படுகின்ற தாவரங்களோடும் விலங்குகளோடும் அதோடு உயிருள்ள கூறுகளோடும் உயிரற்ற கூறுகளோடும் பரஸ்பர தொடர்பை பேணிக் கொண்டவனாக காணப்படுகின்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா முதலாவது தாவரங்கள். அதாவது தாவரங்களுக்கும் மனிதனுக்கும் எவ்வாறான இடைத்தாக்கம் புரியுது, அல்ல விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் எவ்வாறான இடைத்தாக்கம் புரியுதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல தாவரங்களுக்கு பாத்தீங்களா இருந்தீங்கன்னா தாவரங்கள் ஒளித்தொகுப்பு மூலமாக மனிதனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக காணப்படுகின்றது. இன்னொரு வகையில சொல்றேன்னா தாவரங்கள்ல இருந்துதான் ஏனைய விலங்குகளுக்கான உணவு கிடைக்குது. அப்ப தாவரங்களை ஆக்சிஜனை வெளிவிடுது, ஒளித்தொகுப்பின் மூலமா ஆக்சிஜன் வெளிவிடப்படுகின்றது. மனிதன் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறான். அப்ப மனிதனுக்கும் தாவரங்களுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு இவ்வாறு காணப்படுகின்றது. தாவரங்களை மனிதன் உணவாக உட்கொள்ளுகின்றான், தாவரங்களை விலங்குகள் உணவாக உட்கொள்ளுகின்றது. அப்ப விலங்குகள் இறக்கின்ற போது அந்த முக்கிய பொருட்கள் திரும்ப தாவரங்களுக்கு உரமாக மாற்றப்படுது. இவ்வாறு ஒரு இடைத்தொடர்பு கொண்டதாகவும் ஒரு சுற்றுவட்ட பாதை கொண்டதாகவும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான தொடர்பு காணப்படுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இயற்கையில காணப்படுகின்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தித்தான் மனிதன் இவ்வாறான பெரிய கட்டிடங்களையும் ஏனைய கட்டுமான வேலைகளையும் செய்பவனாக காணப்படுகின்றான். அதாவது களி ஒரு கனிப்பொருள் உயிரற்ற சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்கின்றான். அதை கட்டுறதுக்கு நீர் தேவை, உயிரற்ற சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்கின்றான். இரும்பு தேவை, இரும்பு தாது என்று சொல்லப்படுகின்ற கனிமத்தில இருந்து பெற்றுக்கொள்கிறான். இவ்வாறு உயிரற்ற சூழல்ல இருந்து மனிதன் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதை நம்ம காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களுக்கு தேவையான அனைத்தும் உயிரற்ற சூழல்ல இருந்து தான் பெற்றுக்கொள்ளுகின்றான். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கண்ணாடி செய்யறாங்கன்னா கண்ணாடிக்கு தேவையான கனிய மணல் ஒரு உயிரற்ற சூழல்ல பெற்றுக்கொள்கின்றான். அதே மாதிரி கதவுகளுக்கு பிளாஸ்டிக் தேவைன்னா பிளாஸ்டிக்கும் உயிரற்ற சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ரப்பர் தாவரங்கள்ல இருந்து டயருக்கு தேவையான ரப்பர் தாவரமான ரப்பர் மரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு உயிருள்ள உயிரற்ற சூழல்ல இருந்து மனிதன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான பல்வேறு பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக காணப்படுகின்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளையால் இவ்வாறு காணப்படுகின்ற மனிதன்
உயிரின செயற்பாட்டின் மீது சூழலியல் காரணிகளில் செல்வாக்கு செலுத்துவதோடு உயிரற்ற சூழலும் என உயிருள்ள கூறுகளும் வந்து சூழலின் மீது தாக்கத்தை உட்படுத்துகின்றது. அதாவது எவ்வாறு உயிருள்ள கூறுகள் வந்து சூழல் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதோ அவ்வாறு உயிரற்ற கூறுகளும் வந்து உயிரற்ற சூழலும் வந்து உயிருள்ள கூறுகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதா இருக்கு. ரெண்டும் இடைத்தாக்கம் புரிகின்ற. உயிருள்ள கூறு வந்து சூழல் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது, சூழல் வந்து உயிருள்ள கூறின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்ற. அப்ப இரண்டும் வந்து சம அளவுல இருக்கின்ற போதுதான் பிள்ளைகள் அங்க வந்து சரியான நிலையில சூழல் பேணப்படும். இதுல ஏதாவது ஒன்று, அதாவது குறிப்பா வந்து சூழல் தன்னுடைய செயற்பாடுகளை சமனான நிலையில செய்து மனிதன் அந்த சூழலை மிஞ்சுகின்ற போதுதான் அது சூழல் சமநிலையை பாதித்து பல்வேறு விதமான பிரச்சனையை ஏற்படுத்துவதாக இருக்கு. பாருங்க, இந்த பரஸ்பர தாக்கத்தை என்னன்னு சொல்ல போறோம், சூழலியல் சமநிலை என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த பரஸ்பர தாக்கம் இந்த சமநிலையில பேணப்படுகின்ற போதுதான் அங்க வந்து என்ன இருக்குதாம், சூழலியல் சமநிலை பேணப்படுவதாகவும் காணப்படுகின்றது. இப்படி மனிதன் வந்து சூழல்ல இருந்து எவ்வாறான பொருட்களை பெற்றுக் கொள்ளுகின்றான் என்று பார்த்தோம்டா பிள்ளைகள், முதலாவது உணவு. சரியா, உணவை பெற்றுக் கொள்ளுகின்றான், ஆடை அணிகளை பெற்றுக் கொள்ளுகின்றான், வீடுகளை அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் வந்து மனிதனால் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு தேவையான பொருட்கள், தகவல் தொடர்பாடல் மற்றும் வர்த்தகம் போன்ற பல்வேறு தேவைகளை வந்து சூழல்ல இருந்து, அதாவது உயிருள்ள மற்றும் உயிரற்ற சூழல்ல இருந்து மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சூழல்ல சமநிலையை சீர்குலைக்கின்ற காரணிகள், மனிதனுடைய செயற்பாடுகளால சீர்குலைக்கப்படுகின்ற காரணிகள் என்று பார்க்கும்போது மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் என்னவாமா தாவர விலங்குகள் அனைத்தும் தமது அடிப்படை தேவையை பூர்த்தி எங்க இருந்து பூர்த்தி செய்து கொள்ளுன்னா இங்க இயற்கையில இருந்தா பெற்றுக்கொள்வது. தன்னுடைய அடிப்படையான தேவைகள், உயிர் வாழ்றதுக்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை தேவையும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து பெற்றுக்கொள்ளுதுன்றா சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற தன்மையை தான் வந்து காணக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளுகின்ற போது என்னது சூழலாக காணப்படுகின்றது. ஆனாலும் என்னவாமாம், இந்த கூறுகளை வந்து மனிதன் என்ன செய்யறான், மாற்றமடைய செய்கின்றான். அந்த சமநிலை தன்மையை மனிதன் பல்வேறு செயற்பாடுகள் மூலமா என்ன செய்யறான், தொடர்ச்சியாக மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வாறான மாற்றங்கள் காரணமாக சூழல் சமநிலையானது பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு கொண்டு போற தன்மையை நம்ம காணக்கூடியதாக இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிள்ளைகள், மனிதனால வந்து சூழல்ல எவ்வாறான தாக்கம் ஏற்படுதுன்னா அதுக்கு முதலாவது அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா தலைப்பிலே இருக்கு பிள்ளைகள், என்னது சனத்தொகை அதிகரிப்பு. சனத்தொகை அதிகரிப்பு ஏற்படுகின்ற போது மனிதன் தன்னுடைய தேவை அதிகரிக்கின்றது. மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அளவு வந்து அதிகரிச்சு கொண்டு போகின்றது. அவ்வாறு சனத்தொகை அதிகரிப்புக்கு ஏற்ற விதத்துல சூழல் வந்து என்ன செய்யாது, தன்னை மாற்றிக் கொள்ளுகின்ற தன்மை குறைவு. அப்ப அந்த சூழல்ல இருந்து அதிகமான பலனை பெற்றுக் கொள்ள விரும்புகின்றான் மனிதன். அதனால என்ன நடக்குது, சூழல் பெரிய அளவுல பாதிக்கப்படுகின்ற தன்மையை நம்ம காணக்கூடியதாக இருக்கு. பாருங்க, சனத்தொகை அதிகரிக்கின்ற போது தேவையும் அதிகரிக்கின்றது. அப்ப அந்த தேவையை அதிகரிக்கின்ற அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அதிகமாக சூழலை வந்து சுரண்ட வேண்டிய தேவை மனிதனுக்கு ஏற்படுகின்றது. இதன் காரணமாக அதிகமான நவீன தொழில்நுட்பத்தை மனிதன் பயன்படுத்த தொடங்குகின்றான். அதாவது சனத்தொகை குறிப்பிட்ட அளவு தான் முதல் ஒரு ஏக்கர்ல வந்து 2 பேர் உணவு சமைச்சு அவங்களுக்கான உணவு பூர்த்தி செய்யப்பட்டது. இப்ப அது ஒரு ஏக்கர்ல வந்து 10 பேருக்கு தேவைப்படுது. அப்ப என்ன செய்யுது, நிலம் அந்த அளவு தான் இருக்கு பிள்ளைகள், ஆனா சனத்தொகை அதிகரிக்க, அப்ப அந்த அளவு நிலத்திலேயே அதிகமான விளைச்சலை பெற வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே அதிகமான தொழில்நுட்பங்களையும் ரசாயனத்தையும் பயன்படுத்துறதுக்கு மனிதன் உட்படுகின்றான். இவ்வாறு ரசாயனத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற மனிதன் என்ன செய்யலாம், அதிவேகமாக தன்னுடைய நிலையை அடைய நினைக்கிறான். குறுகிய காலத்துல அதிக பயனை வந்து மனிதன் பெற்றுக்கொள்ள நினைக்கின்றான். அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல வந்து சூழல் பெரிய அளவுல பாதிக்கப்படுகின்றதாகவும் இருக்கின்றது. அடுத்ததுல நம்ம பார்த்தோம்னா சூழல் சமநிலையின்மை. சரியா, சூழல் சமநிலையின்மை என்று பார்க்கும்போது என்ன வரப்போகுதுன்றா, மரபு ரீதியான விவசாயம், ஆரம்பத்துல மரபு ரீதியான விவசாய நடவடிக்கையை மனிதன் மேற்கொண்டிருந்த காலத்துல சூழலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை. சூழல் சமநிலை மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் கைத்தொழில் புரட்சிக்கு பிற்பட்ட காலத்துல, கைத்தொழில் புரட்சி என்று சொல்றது வேகமான வளர்ச்சி, மனித நாகரிகத்துல மனித வளர்ச்சியில ஒரு முக்கியமான காலகட்டமா இருக்கிற இந்த கைத்தொழில் புரட்சி, இந்த கைத்தொழில் புரட்சிக்கு பிற்பட்ட காலத்துல குறுகிய காலத்துல நிறைய விளைச்சல், குறுகிய காலத்தில் நிறைய வருமானத்தை பெற்றுக் கொள்றதுதான் என்னது இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த கைத்தொழில் புரட்சி, விவசாய புரட்சி போன்றவற்றுக்கு பிற்பட்ட காலத்துல சூழல் பெரிய அளவுல மாசடைய தொடங்குகின்றது. இதால நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய அதிவேகமாக ஏற்படுகின்ற விவசாயத்தில் ஏற்படுகின்ற மாற்றமும் கைத்தொழிலில் ஏற்படுகின்ற மாற்றம் சூழலை பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்ற. இவ்வாறான செயற்பாடுகளால சூழல் பெரிய அளவுல என்ன செய்யப்படுது, பாதிக்கப்படுறதை நம்ம காணக்கூடியதாக இருக்கு. அதோட பிள்ளைகள் வெறுமனே விவசாயத்தாலோ கைத்தொழிலாலோ மட்டுமல்லாது
சூழல்ல அதிக அளவு கழிவுகள் சேருதல். இவ்வாறு கைத்தொழில் செயற்பாடுகள் மூலமாகவும் ரசாயன கழிவுகள் வந்து நீர் மற்றும் நிலம் வாயு என்பவற்றில் கலக்கிறதாலும் என்ன நடக்குது, சூழல் பெரிய அளவுல பாதிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம் என்று சொல்லப்படுகின்ற புவியினுடைய உபதொகுதிகளாக காணப்படுகின்ற அனைத்தும் பாதிக்கப்படுகின்றது. நிலம் பாதிக்கப்படுது, நீர் பாதிக்கப்படுது, வளி பாதிக்கப்படுது, உயிரினங்கள் பாதிக்கப்படுது. இப்படி அனைத்தும் வந்து மனிதனுடைய அளவுக்கு அதிகமான பலச்சுரண்டலாலும் சூழல் மாசடைவு செயற்பாடுகளாலும் இவை பாதிக்கப்படுறதை நம்ம காணக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு நடைபெறுகின்ற அந்த செயற்பாடு இயற்கை தன்னுடைய நிலையை மாற்றுகின்ற சூழல் சமநிலை பேணப்படாமல் அது அழிக்கப்படுகின்ற தன்மையை தான் என்னன்னு சொல்ல போறோம் டபிள்யூஎல், சூழல் சமநிலை சீர்குலைதல் தான் என்னன்னு சொல்ல போறோம், இன்னொருக்கா சூழல் சமநிலை இன்மை என்று சொல்லி அழைக்க போறோம். சூழல் சமநிலை சீர்குலைதல், சூழலுக்கு ஒரு சமநிலை தன்மை காணப்படுது பிள்ளைகள், அது மாறுகின்ற போது, அது மாற்றமடைகின்ற போது, அது பாதிக்கப்படுகின்ற போது அது சொல்ல போறோம் சூழல் சமநிலை இன்மை என்று சொல்லி நம்ம அழைக்கிறதாகவும் இருக்கு. அடுத்த பிள்ளைகள் பார்த்தோம்னா சூழலை பாதிப்படைய செய்கின்ற மானிட நடவடிக்கைகள். எவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் மனிதன் வந்து சூழலை பாதிப்படைய செய்யணும்? முதலாவது காடுகளை அழித்தல். இரண்டாவது பாருங்க பிள்ளை, உயிர் சுவட்டு எரிபொருள்களினுடைய பயன்பாடு, பொருத்தமற்ற நகரமயமாக்கல், முறையற்ற விவசாய முறைகள், கைத்தொழில் கழிவுகள், அதே மாதிரி குப்பை கூலங்கள் முறையற்ற முறையில் அகற்றப்படாமை, மிகுதியான வள பயன்பாடுகள், தாழ் நிலங்கள் நிரப்பப்படுதல், அதே மாதிரி போர் ஆயுதங்கள், போர் போன்றவற்றாலும் வந்து என்ன செய்யப்படுது, சூழல் பெரிய அளவுல பாதிக்கப்படுகின்றது. இப்ப நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா பிள்ளை, முதலாவது காடுகள் அழித்தல் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிற காடுகள் அழித்தல். இந்த காடுகள் அழிக்கிறதால இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மனிதன் முகம் கொடுக்கிறான். முதலாவது மழை வீழ்ச்சி குறைவடையுது, இரண்டாவது வெப்பநிலை அதிகரிக்கிறது, சரியா பிள்ளைகள்? அடுத்தது புவி வெப்பம் அடைகின்றது, அடுத்த வறட்சி ஏற்படுகின்றது, அடுத்த தாவர விலங்குகள் அழிவடை, காடுகள் அழிக்கப்படுகின்ற போது அங்குள்ள தாவர விலங்குகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறதை காணக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி நீர்மூலங்கள், ஒரு தாவரம் இருந்துச்சுன்னா அது வந்து தரைக்கீழ் நீரை பாதுகாக்கின்ற ஒன்றாக காணப்படுது. அந்த காடுகள் அழிக்கப்படுகின்ற போது பாலை பருவதாலும் வறட்சி ஏற்படுறதாலும் நீர்மூலங்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுகின்றது. அதே மாதிரி மண் மற்றும் உயிரினங்கள் அழிவடைகள், தாவரங்கள் அழிக்கப்படுறதால பெரிய அளவுல என்னது, நீர்வாழ் மற்றும் மண் உயிரினங்கள் வந்து அழிக்கப்படுகின்றது. நீர் நச்சுத்தன்மை அடைகின்றது. அதோட பிள்ளைகள் மண் அரிப்பு மற்றும் நிலச்சரிவு ஏற்படுதல், இவ்வாறான காரணங்கள் வந்து காடு அழித்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயற்பாடால இவ்வாறான பல்வேறு பாதிப்புகளை மனிதன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதை நம்ம காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததா பிள்ளைகள் முறையற்ற விவசாய நடவடிக்கைகள் என்று பார்த்தோம்னா, முறையற்ற விவசாய நடவடிக்கை என்று சொல்லுகின்ற போது அதால மிக முக்கியமான விஷயம் மண் தரமிழக்கப்படுகின்ற, நிலம் தரமிழக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தை நம்ம காணக்கூடியதாக இருக்கு. நிலம் தரமிழக்கப்படுற ஒரே தொடர்ச்சியான பயிரை ஒரே இடத்துல பயிரிடுகின்ற போது மண் தன்னுடைய இயல்பான தன்மையை இழக்கின்ற தன்மையை காணக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த மண் வந்து தன்னுடைய இயல்பான நிலையை இழக்கின்ற போது மனிதனுடன் என்ன செய்யறானாங்க, ரசாயனத்தை பயன்படுத்த முற்படுகின்றார். ரசாயனத்தை பயன்படுத்தப்படுகின்ற போது நீர், நிலம், வளி என்பன மாசடைய தொடங்குகின்றது. இப்ப தாவரங்களுக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்றதுக்கு ஆழ்துளை கிணறுகளை பயன்படுத்துறதால தரைக்கீழ் நீர் பாதிக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக தரைக்கீழ் நீரை அதிகமாக உறிஞ்சுவதனால வந்து மண் உவர்தன்மை அடைகின்ற தன்மையும் காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இரண்டாவது பார்த்தோம்ல, தாவரங்களை முறையற்ற முறையில பயன்படுத்துறதால இவ்வாறான பிரச்சனைகளை மனிதன் எதிர்கொள்கிறான் என்று பார்த்தோம். எடுத்த கைத்தொழில் கழிவுகள் என்று பார்க்கும்போது படத்தை பார்த்தாலே தெரியும் பிள்ளைகள், என்ன வளி மாசடைது, நீர் மாசடைகின்ற தன்மை நம்ம காணக்கூடியதா இருக்கு. அப்ப கைத்தொழில் கழிவுகள் மூலமாக நீர், நிலம், வளி என்பன பெரிய அளவுல மாசடைந்து கொண்டு இருக்கு. அது மட்டுமன்றி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இவ்வாறு நீர், நிலம், வளி மாசடைவதோடு குறிப்பா வளி மாசடைவதன் காரணமாக வளியில பச்சை விட்டு வாயுக்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக புவி வெப்பம் அடைவதும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. வளியில நச்சுத்தன்மையான புகை வந்து வளிமண்டலத்துல சேர்றதால அமில மழை பெய்கிறதும் இங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. அடுத்த பிரச்சனையா பார்த்தோம்டா பிள்ளைகள், எரிபொருள் பயன்பாடு, உயிர் சுவட்ட எரிபொருள்களை அதிகமாக பயன்படுத்துதல். அதாவது வாகனங்கள்ல நம்ம பயன்படுத்துகின்ற பெட்ரோல் போன்ற பொருட்கள் தான் உயிர் சுவட்ட எரிபொருள்னு சொல்றோம். அது அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த படத்தை பாத்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளவு புகமூட்டமா இருக்கு. அப்ப வளி மாசடைறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. பாத்தீங்க, முதலாவது அதான் சொல்லப்பட்டிருக்கு, அதிகமான உயிர் சுவட்ட எரிபொருளை பாவிப்பதன் காரணமாக வளி பெரிய அளவுல மாசடைகின்றது. அதோட சூழல் வெப்பநிலை அதிகரிக்கின்றது. அதாவது பிள்ளைகள் மிக முக்கியமான, நீங்க சொல்லுங்க, வளி மாசடைகின்ற போது அது சூழல் வெப்பநிலை, புவி வெப்பநிலையை அதிகரிப்பதற்கான ஒரு முக்கியமான தூண்டுகோலாக அது அமைகின்றது. அடுத்தது நம்ம பார்ப்போம் பொருத்தமற்ற நகரமயமாக்கல். பொருத்தமற்ற நகரமயமாக்கல் சொல்லுகின்ற போது என்னன்னா, ஒரு கட்டிடங்கள் அமைக்கின்ற போது பல்வேறு விதமான தாழ் நிலங்கள் நிரப்பப்படுகின்ற, புதிதாக ஒரு கட்டிடம் அமைக்கப்படுகின்ற போது பள்ளங்கள் நிரப்பப்படும், நதியினுடைய சுயமான ஓட்டப்பாதை வந்து தடுக்கப்படும். இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக
என்ன நடக்கும்? சூழல் பெரிய அளவுல மாசடைகிறதா இருக்கு. ஒரு நகர்ப்புறங்கள்ல வந்து பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு பிரதான காரணம் நதியினுடைய சுயமான போக்கு, நதியினுடைய நேரான போக்கு தடைபடுறதால வந்து இவ்வாறான வெள்ளப்பெருக்களை வந்து எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கு. பாருங்க, சூழலியல் கழிவுகள் எனது பொருட்கள் வந்து சேரும். சரியான முறையில திட்டமிட்டு நகரங்கள் அமைக்காட்டி கழிவு பொருட்கள் நகரத்துல சேருகின்ற தன்மை, சூழல்ல சேருகின்ற தன்மை அதிகமாக காணப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நீர்வழி தடைக்கப்படும். சரியா? நீர் சுயமாக போகின்ற பாதை, அது போற பாதையில வந்து கட்டிடங்கள் அமைக்கப்படுகின்ற போது அந்த இடங்கள்ல வந்து பெரிய அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதால பாதிப்புகளையும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து நகர வெப்பத்தீவு உருவாகும். அதை நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராமப்புறத்துல வந்து இருக்கிற அந்த குளிர்ச்சி தன்மை நகர்ப்புறங்கள்ல இருக்காது. என்ன காரணம்? நகரங்கள் அதிகமாக அமைக்கப்படுகின்ற போது முழுக்கது கொங்கிரீட்டாலையும் சீமெண்டாலையும் ஆக்கப்பட்டதாகத்தான் நகரங்கள் காணப்படும். மரங்கள் ஒரு பச்சையே பார்க்க முடியாது ஒரு நகரத்துல. அப்படி இருக்கும் போது இந்த அந்த அதுல உள்ள தூண்களை பார்த்தோம்னா பெரிய அளவில் என்ன செய்யும்? பாதிக்கப்படுகின்ற தன்மையை நம்ம காணக்கூடியதாக இருக்கும். அங்க உள்ள சுவர்கள் எல்லாம் உடனடியாக வெப்பமடையும். அவ்வாறு வெப்பமடைகின்ற போது நகரத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கின்ற தன்மையும் இங்க காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த பிரச்சனையா நம்ம பார்த்தோம்னா பிள்ளைகள் குப்பை கூலங்கள் முறையற்ற முறையில் அகற்றுதல். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல எல்லாம் குப்பை கூலங்கள் சரியான முறையில் அகற்றப்படாதனால பெரிய அளவுல பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறோம். திடீர்னு அந்த குப்பை கிடங்குகள்ல வந்து நெருப்புகள் பற்றுகின்ற போது அதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். சூழல் ரீதியான பிரச்சனை, துருநாற்றம் வீசும். அந்த புகையில எரிக்கப்படுகின்ற போது வெளியேறுகின்ற புகை வந்து நச்சு புகையா இருக்கும் போது அங்க வாழுகின்ற மக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். இவ்வாறான பல்வேறு பிரச்சனையை வந்து அது பாதிப்படை ஏற்படுத்துவதாக இருக்கும். அதுல குறிப்பா சூழல் அழகும் வந்து இங்க பாதிக்கப்படுறதும் வந்து இந்த குப்பை கூலங்களை சரியான முறையில் அகற்றாததால் ஏற்படுகின்ற முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சூழல் மாசடைவு, அதாவது நீர் மாசடையும், நிலம் மாசடையும், வளி மாசடையும், இவ்வாறு பல்வேறு விதமான மாசடைவு செயற்பாடுகளுக்கும் குப்பை கூலங்கள் சரியான முறையில் அகற்றப்படாமை முக்கியமான காரணமாக இருக்கு. அடுத்த பிரச்சனையா பார்த்தோம்னா பிள்ளைகள் போர் ஆயுதங்களினே பயன்படுத்துது. அதாவது அண்மை காலத்துல வந்து போர் ஆயுதங்கள், யுத்தம், நாட்டு பாதுகாப்புன்னு சொல்லி பல்வேறு விதமான செயற்பாடுகளுக்கு வந்து யுத்தத்துக்காக என்ன செய்யப்படுறாம்? போர் ஆயுதங்கள், அணு ஆயுத பரிசோதனைகள் போன்றன வந்து மேற்கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு அணு ஆயுத பரிசோதனைகள், குண்டு வெடிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்க வலி பெரிய அளவுல மாசடையப்படுகிறது. நீருக்கடியில வந்து அணு ஆயுத பரிசோதனை மேற்கொள்கின்ற போது நீர் மாசடையுது, அங்க வாழ உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அதே மாதிரி அணுகுண்டு வெடிப்புகள் ஏற்படுகின்ற போது அதுல ஏற்படுகின்ற அதிர்வால வந்து சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகின்றது. அதே மாதிரி முக்கியமா அணு ஆயுத பரிசோதனை சொல்லுகின்ற போது ஜப்பான் மீது அமெரிக்கா தாக்குன 2ஆம் உலக யுத்தத்தினுடைய தாக்குதலினுடைய விளைவு இன்று வரை இருக்குன்னு சொல்றாங்க பிள்ளைகள். அவ்வளவுக்கு அணு ஆயுதங்களுடைய பயன்பாடு, அதனுடைய தாக்கம் பூமியில வந்து பெரிய அளவுல இருக்கிறது நம்ம காணக்கூடியதா இருக்கு. இப்படி வெடிக்கின்ற போது ஏன்னா வளி மாசடைகின்ற தன்மை, சமுத்திர அடிகள்ல மேற்கொள்றதால நீர் மாசடைகின்ற தன்மையும் வந்து இங்க முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதோட பிள்ளைகள் புவி வெப்பமடைதல்னு பார்த்தோம்னா புவி வெப்பமடைதல் என்றது புவியினுடைய பாருங்க மனிதனுடைய பல்வேறு செயல்முறை, அபிவிருத்தி செயல்முறைகள் காரணமாக வளிமண்டலத்துல அல்லது சூழல்ல பச்சை வீட்டு வாயுக்களினுடைய அளவு அதிகரிக்கிறதால வந்து என்ன நடக்குது? புவி வெப்பமடைகிறன்னு சொல்லப்படுது. அதாவது புவி வளிமண்டலத்துல வந்து பச்சை வீட்டு வாயுக்களினுடைய அளவு அதிகரிக்கிறத நம்ம என்ன சொல்ல போறோம்? புவி வெப்பமடைதல் என்று சொல்லி நம்ம அழைக்க போறோம். இந்த புவி வெப்பமடைகிறதுக்கான காரணங்கள்னு பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த காரணங்கள் தான் இருக்குது. முதலாவது காடழித்தல், அடுத்த உயிர்ச்சுவட்ட எரிபொருள்களின் பயன்பாடு, முறையற்ற விவசாய நடவடிக்கைகள் மற்றும் கைத்தொழில் போன்ற பல்வேறு செயற்பாடுகள் காரணமாக புவி வெப்பமடைதல் செயற்பாடும் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இந்த புவி வெப்பமடைதல் செயற்பாட்டுக்கு பிரதான காரணமாக நீங்க பாத்தீங்கன்னா பச்சை வெட்டு வாயுக்கள் என்று சொல்லப்படுகின்ற வாயுக்கள். அதாவது வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலையை அதிகரிக்கின்ற வாயுக்களை தான் நம்ம வந்து பச்சை வெட்டு வாயுக்கள் என்று சொல்றோம். இந்த பச்சை வெட்டு வாயுக்கள் எவ்வாறு வெளியேற்றப்படுதுன்னா முதல் நம்ம பார்த்த சில முக்கியமான காரணங்களை, காடழித்தல், ரசாயன கழிவுகள் வெளியேற்றப்படுதல், நீர் மாசடைதல் போன்ற பல்வேறு காரணங்களால வந்து குறிப்பா வளியை மாசடைய செய்கின்ற பல்வேறு காரணிகளால வந்து என்ன செய்யுது? வளிமண்டலத்துல பச்சை வீட்டு வாயுக்களினுடைய அளவு வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. குறிப்பா கார்பன் ஆக்சைடு, மிதேன், குளோரோஃபுளோரோ கார்பன், கந்தக வீரோக்சைடு, நைதரசன் ஆக்சைடு சொல்லப்படுகின்ற பல்வேறு விதமான வாயுக்கள், நச்சு வாயுக்கள் வந்து வளிமண்டலத்துல சேர்றதால அந்த பச்சை வீட்டு வாயுக்களால வந்து புவியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கின்றதை நம்ம காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சூழலை பாதிப்பதால், அதாவது மனித செயற்பாடுகளால சூழலை பாதிக்கின்ற அந்த செயற்பாடுகளால பொதுவாக என்னென்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா முதலாவது புவி வெப்பமடைதல், நீர், நிலம், வளி என்பன மாசடையப்படுகின்றது. தாவர விலங்குகள் அழிவடைதல், மண் தரம் இழக்கப்படுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா தரைக்கீழ் நீர் பாதிக்கப்படுதல், பாலைவனம் பரவுதல், இயற்கை அழகு பாதிக்கப்படுதல், சுகாதார
இடர்பாடுகள் ஏற்படுதல், கடல் மட்டம் உயர்தல், அமிலமழை பெய்தல், அத்தோடு ஓசோன் படை பாதிக்கப்படுதல், இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுதல் சொல்லி பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து இவ்வாறு மனிதனுடைய அபிவிருத்தி செயற்பாடுகள், மனிதனுடைய திட்டமிடாத அபிவிருத்தி செயற்பாடுகளால சூழல் மாசடைகிறதால ஏற்படுகின்ற பொதுவான பிரச்சனைகளாக, தாக்கங்களாக காணப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள் சூழல் சமநிலையை ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்று பார்க்கும்போது, பொதுவாக நம்ம பார்க்கும்போது இவ்வளவு நேரம் பார்த்த பாதிப்புகள் எல்லாம் வந்து இவ்வாறு மனிதனுடைய பல்வேறு விதமான செயற்பாடுகள், பல்வேறு விதமான பாதகமான செயற்பாடுகள் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு தாக்கம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது முழு சூழல் சமநிலையும் பாதிப்பதாக காணப்படுகின்றது. இவ்வாறு மோசமான செயற்பாடுகள் என்னது மனிதனுடைய நாகரிகத்துல குறிப்பா கைத்தொழில் புரட்சிக்கு பிற்பட்ட காலத்துல ஏற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாரிய அளவு மாசடைவை வந்து உலகம் சந்திச்சிருக்கு. இவ்வாறான தொடர்ச்சியாக இவ்வாறே சூழல் மாசடைவு ஏற்பட்டால் இன்னும் ஒரு 200 வருஷத்துல வந்து இந்த பூமியில உயிரினங்கள் வாழ்றதுக்கான சூழ்நிலை இல்லாமல் போயிடும் என்று சொல்லி சூழலியலாளர்களும் விஞ்ஞானிகளும் எச்சரிக்கின்றார்கள். அதாவது சூழல் மாசடைஞ்சு கொண்டே போனால் மனிதன் வாழ்றதுக்கும் ஏனைய உயிரினங்கள் வாழ்றதுக்குமான சூழலாக இந்த பூமி இருக்காது. அதாவது உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோளாக இருக்கிற இந்த பூமி தான். ஆனாலும் மனிதனுடைய இந்த செயற்பாடுகள் காரணமாக எதிர்காலத்துல இந்த பூமியிலையும் உயிரினங்கள் இல்லாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இதனாலதான் பல்வேறு சூழலியலாளர்கள் சூழலை பாதுகாக்க வேண்டும், புவி வெப்பமடைதலை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான செயற்திட்டங்களை முன்னெடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இன்றைய பார்த்த விடயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம பார்த்தோம் சூழல் என்றா என்னன்னு பார்த்தோம் பிள்ளைகள். அடுத்த சூழல் சமநிலை என்றா என்னன்னு பார்த்தோம். அடுத்த சூழல் சமநிலை இன்மை என்றா என்னன்னு பார்த்தோம். அடுத்த சூழல் சமநிலை இன்மையை பாதிக்கின்ற காரணிகள் என்னன்னு பார்த்தோம். அதால ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் பார்த்தோம். அப்ப இது தொடர்பான உங்களுக்கு இந்த பகுதி வந்து விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். இது தொடர்பான கேள்விகளும் உங்களுக்கு இதுல தரப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 26 கேள்விகள் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். பச்சை வீட்டு வாயுக்கள் எவைன்ற மட்டும் உங்களுக்கு கேள்விகள் தரப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது உங்களுக்கு இந்த பகுதியை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். சூழல் என்று சொல்றது என்ன, சூழல் சமநிலை என்று சொல்றது என்ன, சூழல் சமநிலை பாதிக்கின்ற விடயங்கள் என்ன, அதே மாதிரி சூழல் சமநிலை பாதிக்கப்படுறதால ஏற்படுகின்ற விளைவுகள் என்னன்னு சொல்லுகின்ற இந்த பாடத்தில் நம்ம காணக்கூடியதாக இருந்தது. இந்த காணொலி உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். இதுல தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில வந்து சூழல் சமநிலையை பாதுகாக்கின்ற விடயங்களை வந்து அடுத்த காணொலியில நம்ம காண்போம். சரி பிள்ளைகள், இதோட இந்த